ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸினிமோஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க உயிர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானர் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ட்ரைனிங்ல இருக்க ஒரு சப் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அவரு கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் ஒண்ணு வருது. ஒரு பொண்ணு கிணத்துல ஒரு சூசைட் பண்ணிருக்கும். அந்த கேஸை நம்ம ஹீரோ எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுல பல பெண்கள் மற்றும் குழந்தைகளை கடத்துற கேஸும் இன்வால்வ் ஆக ஆரம்பிக்குது. அப்படி அது இவரோட ஸ்டோரியோட எப்படி கனெக்ட் ஆகுது, இந்த கேஸை நம்ம ஹீரோ சால்வ் பண்றதுக்காக என்னெல்லாம் பண்றாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரோஷனோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லி அவனு ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. படத்தையே ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி படத்தில் நடிச்சிற ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா படத்தில் வர இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ் தான் அங்கங்க ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதை ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம நம்புறபடியும் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் இருக்கு. அதே மாதிரி இவங்க எடுத்திருக்க அந்த கதைக்களம் ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிரைம் எடுத்திருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாவே இருந்தது. டெக்னிக்கலி இந்த படம் சவுண்டாவே இருந்தது. அது சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டோரி பிளாட் என்கேஜிங்கா இருந்தாலும் அந்த ஸ்கிரீன் பிளேல பல சீன்ஸ் நமக்கு ப்ரெடிக்டபிளா எழுதி எடுத்து வச்சிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப்ல போகிறப்ப படம் இன்னும் ஸ்லோ ஆகுது, ரொம்பவே ப்ரெடிக்டபிளா போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கிளைமேக்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா சொல்ல முடியல. ஓகேஷான ஒரு கிளைமேக்ஸை தான் பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.